ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 6/8/2017 ஹே விளம்பி வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சதுர்தசி திதி, உத்திராடம் நட்சத்திரம், கரசை கரணம், அமிர்த யோகம் கூடிய நாள், சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு நவகிரகங்களை வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமை நவகிரக வழிபாட்டுக்கு சிறப்பு. சூரியன் திசை நடக்கிறவங்க, புத்தி நடக்கிறவங்க சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம். ராகு திசை, ராகு புத்தி நடக்கிறவங்க மாலை 4 to 6 கேது திசை, கேது புத்தி நடந்தாலும் துர்க்கை அம்மனை வழிபடலாம். விநாயகரை வழிபட்டுட்டு நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு துர்க்கை அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி அந்த ராகு காலத்தில் வழிபடலாம். இதெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய சிறப்பு. அந்த நவகிரகங்களை இடமா சுற்றக்கூடாது, வளமா மட்டும்தான் சுற்றணும். 9 சுற்று கிரக சுற்று, 27 சுற்று நட்சத்திர சுற்று, 108 சுற்று பாத சுற்று, இதில் எது வேணாலும் சுற்றலாம். நவதானியங்கள் போட்டு வழிபடலாம், அபிஷேகம் செய்து வழிபடலாம். வசதி உள்ளவங்க நவகிரக ஹோமம் செய்தும் வழிபடலாம். முக்கியமாக படிப்புக்கு ஞாயிற்றுக்கிழமை நவகிரக வழிபாடு சிறப்பு இருக்கு. படிப்பு முக்கியம்தான், படிப்பு வேணும். ஆனால் படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை அப்படிங்கிறது சில கதைகளை மூலமாக நம்ம உணர்த்த முடியும். மாடசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கோயிலில் தான் அவருக்கு சின்ன வயசுலேருந்து வளர்ப்பு எல்லாமே. எங்கேயோருந்து வந்தது குழந்தையில் அங்கேயே தங்கிட்டார். மணி அடிக்கிறது அவருடைய வேலை கோயிலில். அந்த மாடசாமி மணி அடிச்சுட்டு இருப்பார், சாப்பிட்டுக்குவார் அங்கேயே, அப்புறம் அங்கேயே தூங்கிக்குவார். அவருக்கு உலகமே கோயில் தான். திடீர்னு அந்த கோயிலுக்கு ஒரு அதிகாரி நியமிக்கிறாங்க அரசாங்கம். அந்த அதிகாரி வந்த உடனே சொல்கிறார், இங்கே படித்தவங்க மட்டும்தான் இருக்கணும், படிக்காதவங்க எழுத படிக்க தெரியாதவங்க இருக்கவே கூடாது அப்படின்ட்டு மாடசாமி கூப்பிட்டு நீங்கள் எழுத படிக்க கற்றுக்கன்னு சொல்கிறாங்க. இவர் போய் என்ன முயற்சி பண்ணியோ அவரால் எழுத படிக்கவே முடியல. ஏன்னா வயசு வந்துருச்சு, இளமையில் கல்லுன்னு தான் கரெக்டு. அவருக்கு எங்கே 30-35 வருஷத்தில் எங்கே போய் ஒன்றும் முடியலைங்கன்னு சொல்லியிருக்கார். நீ உனக்கு வேலை இல்லை போ அப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அவருடைய ரூல் பண்ணி அவர் ஸ்ட்ரிக்டானவர். அந்த அதிகாரி செஞ்சதும் தப்பில்லை. இவன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே போகிறான் ஏக்கத்தில் கவலையில் போயிட்டு இருக்கான். ஏதோ ஒரு ஊர் வருது, அங்கே போய் ஏதோ ஒரு டீ காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை. இவன் கையில் கொஞ்சம் காசு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், இங்கெல்லாம் கடைகளில் எதுவுமே இல்லையே, நம்ம ஒரு கடை வைக்கச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை வைக்கிறான். டீ கடை வச்சு நல்லா உழைக்கிறான், இரவு பகல் பாராமல் உழைக்கிறான். நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அப்புறம் 1 கடை 2 கடை 3 கடைன்னு ஆகுது. அங்கே ஆளுகளை வச்சு கூட செய்கிறான். அந்த டீ கடைக்கு ரெகுலராக வந்துட்டு இருந்த ஒரு கஸ்டமர் நண்பர், நீங்கள் வங்கியில் பணம் போடுங்க, அப்போது லோன் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வங்கியில் பணம் போடுறாரு. அங்கேயும் வங்கியில் பணம் நிரம்பி வழியுது. வங்கி மேனேஜர் ஒரு நாள் வராரு, மாடசாமி விட்டு உட்காந்து பேசுகிறார். நீங்கள் உங்கள் பணம் இவ்வளவு பணம் இருக்குது, உங்களுக்கு வேறு அது இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணலாம், கடன் வேணாலும் கொடுக்குறோன்னு சொல்கிறார். அவ்வளோ பணம் இருக்கா, எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரா. பணம் போட்டிருக்கீங்க, அப்புறம் என்ன அப்படின்னு. ஏன்னா 2-3 கடை இருக்குது, அங்கங்கே போயிரு, பெருசாக கண்டுக்க மாட்டார். அப்போ அந்த வகையில் அவர் சொல்கிறாரு, என்னங்க இது என்ட்ரி போட்டு அனுப்புகிறோம், உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. நான் படிக்கவே இல்லைங்க, அதனால் இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுங்க அப்படின்னு. என்னது, இவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருக்கீங்க, படிக்கவே இல்லையா? அப்போ படிச்சிருந்தா அப்படின்னு கேட்குறாரு மேனேஜர், பேங்க் மேனேஜர். இவர் சுருக்கமாக சொல்கிறார், படிச்சிருந்தா கோயிலில் மணி அடிச்சுட்டு இருப்பேங்க அப்படின்னு. ஆக படிப்புங்கிறது ஒரு கடவுள் சீட்டு. படிப்பு மட்டுமே வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை, ஆனாலும் படிப்பு வேணும். படிக்க வேண்டாம்னு யாரையும் சொல்லலை. நான் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த கர்வத்தோடு சுற்றிட்டு இருக்கிறவங்க யாரும் பெரிய ஆள் ஆகலை. இறங்கி வரணும். நான் சொல்கிறது இறங்கி வரணும், அப்போ தான் வாழ்க்கையில் ஏறி போக முடியும் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் தெரிஞ்சுக்குங்க. உழைப்பு உயர்வுக்கு உண்டான வழி. படிப்பு முக்கியம், ஆனால் படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை. அதனால் இறைவனை வழிபடுங்க, படிங்க, நல்லா படிங்க. அதுபோக உழைக்கவும் செய்யணும், திட்டமிடல் வேணும். அந்த நேர்மையும் ஒழுக்கமும் நமக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அதோட இறையொருள் இருக்கும்போது அந்த நேர்மையும் ஒழுக்கமும் நற்பண்புகளும் நம்மை விட்டு அகலாது. இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் கடகத்தில் சமநிலை, சந்திரன் மகரத்தில் சமநிலை, செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் கடகத்தில் நீசம், புதன் சிம்மத்தில் நட்பு, குரு கன்னியில் நட்பு, சுக்கிரன் மிதுனத்தில் நட்பு, சனி விருச்சிக பகை, ராகு சிம்மப்பகை, கேது கும்பப்பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை திருக்கணித பஞ்சாங்கப்படி வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை
மேசம் முதல் மீனம் வரைக்கும் வார ராசி பலன்களாக பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, அஷ்டமச்சனி இருக்கு, 6ல் குரு இருக்கு. இதெல்லாம் பலவீனம் தான், அது ஏற்கனவே தெரியும். படாத கஷ்டப்படுறோம் சார், சொல்லவே முடியல, கண்ணில் தண்ணி வருது, இல்லை சார் கண்ணில் ரத்தம் வர மாதிரி இருக்குன்னு சொல்றவங்களும் இருப்பீங்க. எனக்கு உங்களுடைய கஷ்டம் புரியுது, வெளியே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு காய்ச்சலே ஊர்ல வருதுன்னா இந்த ராசிக்காரங்க குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் போய் இருந்துக்கணுங்கிற மாதிரி சூழல் உருவாக்கும். அஷ்டம சரினா மருத்துவ செலவு வந்தே தீரும் சொல்லி, அது வேற வக்ர பயிற்சியா இருந்திருக்கு. ஆனாலும் இந்த வாரத்தில் போன வாரம் மாதிரி இல்லாமல் குரு நல்ல இடத்துல இல்லாட்டியும் சனி நல்ல இடத்துல இல்லாட்டியும் சந்திரன் போகிற பாதை பரவாயில்லைங்க. இன்னைக்கு சந்திரன் குருபார்வையில் இருக்கார், நாளுக்குடையவன். சுகம் மேம்படும், வாகனத்தில் இருந்த பிரச்சனை தீரும். வாகனத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த இன்ஜினில் வர சலசலப்பு என்னன்னே தெரியாமல் இருக்கும், அது ஒருத்தர் வருவார், அது சரி பண்ணி கொடுத்துருவார், ரொம்ப சிம்பிளான செலவில். ஒரு மோட்டர் இருக்கும் போரில், அது ஒரு பிரச்சனையாக இருக்கு, கொண்டு போய் போட்டிருப்பீங்க, அது சேர்ந்து திரும்ப மோட்டர் மாட்டி ஓடும். ஆக இந்த வாரம் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் சந்திரனுடைய போக்கால. ஆனால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், கொஞ்சம் கடன் தீர மாட்டேங்குதுன்னு இருக்கும். இருந்தாலும் கடந்த வார பலவீனங்களை இந்த வாரம் சரி செய்யக்கூடிய நிலையில சந்திரனுடைய போக்கு இருக்கும்னு உறுதியாக சொல்லலாம். அசுவனியில் பிறந்தவங்க அம்மனையும், பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இன்னைக்கு சந்திரன் அஷ்டமத்தை விட்டு விலகிட்டார், 9ஆம் இடத்துல இருக்கு. அப்புறம் 10ஆம் இடம், 11ஆம் இடம்ங்கிறதுல உங்களுக்கு இந்த வாரம் சாதகமான இடங்களை நோக்கி சந்திரனுடைய பயணம் இருக்கும். இன்றும் நாளையும் குருவோட பார்வையிலும் அந்த சந்திரன் இருக்கிறதுனால இளைய சகோதரத்தோட ஏற்பட்ட மனக்கசப்பு அகலும், பலவீனங்கள் நீங்கும், முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். அது அப்படித்தான், வண்டி வேகமாக போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிற பயணிகள் அது ஸ்லோவாகும் போது இந்த பஸ் போகாது போல் இருக்குது, இறங்கி இன்னொரு வண்டியில் போகலான்னு இறங்க பார்ப்பாங்க. இறங்கிடக்கூடாமல் அவங்கள நயமாக பேசி கொண்டு போகணும், ஏதோ கதை சொல்லணும். நான் இப்போ ஒரு கதை சொன்ன மாதிரி கருத்துள்ள கதை சொல்லணும். அப்புறம் ஏதாவது ஒரு பிஸ்கட்டு ஏதாவது கொடுக்கணும், அப்போ அவங்க இறங்க மாட்டாங்க. ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி தான். கொஞ்சம் நாம் இறங்கி போகணும், நாம் ஏறி நின்னா அவங்க இறங்கி போயிடுவாங்க. ஆக சில பலவீனங்கள் ஏற்படும் போது, ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பலவீனம் நேற்றுக்கு இருந்த நிலை மாறி இன்னைக்கு மாறிடுச்சு. ஆமாம் சார், நேற்று மாதிரி இருந்தால் முடியவே முடியாது அப்படி, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவார். இனி இந்த வாரம் அப்படித்தான் இருக்கு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க, அப்படியே போய்க்கலாம். இருட்டையும் பழகிட்டோம்னா அதுவும் பிடிக்கும், அந்த மாதிரி தாங்க. அந்த வகையில் நீங்கள் பழகிக்குவீங்க. இன்னைக்கு அதுக்கான அனுபவம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், ஆனந்தமும் கிடைக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், ரோகிணியில் பிறந்தவங்க அம்மனையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். ராசி அதிபதி புதன் வித்யாகாரகன், வித்தைகளுக்குரியவன், அதிக நண்பர்களை கொண்டிருக்கு. உறவுகளை விட நண்பர்கள் தான் உங்களுக்கு அதிகம் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம்னா நிறைய பேர் நண்பர்கள் இருப்பாங்க உறவுகளை விட. இவங்களாம் யார், இவங்களாம் யாருன்னு உறவுக்காரங்க கேட்பாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி அது ஒரு வகையான ஒரு கெத்து, அது எல்லாருக்கும் அமையாது, அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அவங்களால சில காரியம் ஆயிருக்கு, தொழிலில் கூட அவங்களால சிறப்பு இருக்கு, கூட்டு போட்டு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரம். ஆனால் இன்றும் நாளை மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், வீண் சந்தேகங்கள் வரும். நல்ல நண்பனையே சந்தேகப்பட வைக்கும், அவர் அப்படி இருப்பாரோ, இவர் இப்படி இருப்பாரோ, அவர்னால அது நடந்துருச்சோன்னு. அதனால யாரையும் அவசரப்பட்டு பேசிடாதீங்க, ஃபோனில் கூப்பிட்டு கூட திட்டிடாதீங்க. இன்றும் நாளையும் பொறுத்திருந்தா அதன் பின் நன்மைகள் நடக்கும்னு சொல்லக்கூடிய வாரமாக அமையும். மிருகசீரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க சிவபெருமானையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மகிழ்ச்சி இருக்கும்,
இன்றும் நாளையும் நல்ல விஷயங்கள் நடக்கும், மகிழ்ச்சி இருக்கும். நாளை நாளை மறுநாள் இல்லை, இன்றும் நாளைக்கு அப்புறம் நாளை மறுநாள், அதற்கு அடுத்த நாள். இப்போ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனா நாளைக்கு திங்கக்கிழமை, நாளை அதுக்கு அடுத்த நாள் வந்து செவ்வாய் புதன். கொஞ்சம் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பொதுவாக சந்திரன் அஷ்டமத்துக்கு போகிறது ஒரு வகை. உங்களுக்கு சந்திரன் அஷ்டமம் ப்ளஸ் ராசியாதிபதியே அஷ்டமத்துக்கு போகிறார். அப்போ கொஞ்சம் கூடுதல் குழப்பங்களை ஏற்படுத்தும். இது இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இது இப்படி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சாப்பிட்டீங்கன்னா கூட ஒரு கடையில் ஆர்டர் பண்ணி வேறு ஆர்டர் பண்ணியிருந்துருக்கணும், இது அவ்வளோ நல்லா இல்லை, ஏதோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு நிறைய. அதை பற்றி வீட்டில் போயும் கூட காலையை சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சந்திராஷ்டம தினங்களில் மனம் குழப்பமடையும் போது அது பேசிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர். அதில் முக்கியமாக ஆயுள் நட்சத்திரக்காரங்க அதிகமாக பேசுவாங்க. கொஞ்சம் பேச்சை கம்மி பண்ணிக்கணும். முக்கியமாக வந்து யோசித்து பின்விளைவுகளை சிந்தித்து பேசணும். எப்போ? செவ்வாய் புதன். அதுக்கப்புறம் நல்லா இருக்கு, இன்றும் நாளையும் நல்லா இருக்கு. ஆக இந்த வாரம் செவ்வாய் புதன் கூடுதல் கவனம் அவசியம்னு சொல்லக்கூடிய நிலை. புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கக்கூடிய அந்த அனந்த பத்மநாதனையும் வழிபடுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சு தீபமேற்றி வழிபடலாம், துளசி மாலை கொடுத்து வழிபடலாம். அப்படி இல்லாட்டி மற்ற பெருமாளையும் வழிபடலாம், ஃபோட்டோவில் இருந்தால் கூட வழிபடலாம். அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா ஆயில்யம்ங்கிறது ஆதிசேஷனுடைய ஒரு அம்சம். அந்த ஆதிசேஷனுடைய அந்த ஆயில்யத்தினுடைய தேவதையே ஆதிசேஷன். அதனால தான் அந்த ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கக்கூடிய அனந்த பத்மநாதனை வழிபட சொல்கிறேன். ஒரு முறை திருவனந்தபுரம் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்தரம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு? கோச்சாரத்தில் வந்து இன்னைக்கு 6ல் இருக்கு சந்திரன், நாளைக்கு 6ல் இருப்பார், அப்புறம் 7க்கு வரும் செவ்வாய் புதன். வியாழன் வெள்ளி கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கக்கூடிய இடம் இருக்கு. ஆக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியமும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது, புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. மற்ற அதற்கு முன்னாட்களும் அதற்கு பின்னாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. மகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், பூரத்தில் பிறந்தவங்க முருக கடவுளையும், உத்திரத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன், வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் சிறப்பு. இன்னைக்கு 5ல், இன்னைக்கு நாளைக்கும் சந்திரன் அற்புதம், மிக அற்புதமா இருக்கு. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகும், அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போகும். இந்த வாரத்தினுடைய இறுதி நாள் மட்டும் கொஞ்சம் குழப்பம் வரும். ஆக இந்த வாரம் சிறப்புக்குரிய வாரமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு மேன்மைகள் தரத்தக்க வாரமாக எடுத்துக்கலாம். காரிய வெற்றிகளுக்குரிய வாரமாக எடுத்துக்கலாம். உடல் அசதி சோர்வுகள் நீங்கிறதுக்குரிய வாரமாக எடுத்துக்கலாம். புதிய முயற்சிகளுக்கு உண்டான வாரமாக எடுத்துக்கலாம். திடீர் பிரபல யோகம் கிடைக்கக்கூடிய வாரமாக எடுத்துக்கலாம். ஆன்மீக மனநிலையில் ஆன்மீக நிகழ்வுகளுடைய அந்த சில அனுபவங்கள் உங்களுக்கு அந்த ஆன்மீகத்து மேலே அதிக பற்றி உண்டாக்கும். உத்திரத்தில் பிறந்தவங்க முருக கடவுளையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சித்திரையில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரக கோட்சார நிலை இந்த வாரம் அஷ்டமத்துக்கு சந்திரன் எதுவும் வராது. சுக்கிரன் திரிகோணத்தில் இருக்கு. 10ல் சூரியனும் செவ்வாயும் ஸ்தான பலம். 11ல் புதன் இருக்கு. இந்த சனி 2லும் குரு 12லும் இருக்கக்கூடிய நிலை மட்டும்தான் சாதகம் இல்லை. மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. ஆக இந்த தடைகளை நீக்கணும். இது முக்கியமாக பெரிய கிரகங்கள். இதை சரி செய்ய கூடுதல் முயற்சி அவசியம். ஆக இந்த வாரம் கூடுதல் முயற்சியால் காரிய வெற்றி உண்டாகும். அதில் முக்கியமாக சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும், விசாகத்தில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும், அனுச 4 பாதங்களும்,
கேட்ட 4 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். ஆனா உங்ககிட்ட நல்ல குணம் இருக்கும், பிறருக்கு உதவக்கூடிய நல்ல குணம் இருக்கும். சமுதாயத்துல அந்தஸ்து பெறுவீங்க. ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தா அந்த வேலை விட்டுருந்ததுன்னா திரும்ப அந்த வேலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும். ஒரு நிறுவனத்தில் வேலையில் இருந்திருந்தீங்கன்னா வேற நிறுவனத்துக்கு போயிருந்தீங்கன்னா திரும்ப பழைய நிறுவனத்துக்கு போகக்கூடிய சூழல் உருவாகும். சில பெண்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைகள் வந்திருக்கோ, அப்புறம் அதை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்ப அந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போவாங்க. வாங்க மேடம், எப்படி இருக்கு பழைய இடமெல்லாம்? பழைய இடம் தான், ஆனால் புதுசாக இருக்கு அப்படின்னா பில்டிங் எல்லாம் மாறி இருக்கும், அந்த சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்கும், அங்கே கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் மாறி இருப்பாங்க. ஆனாலும் பிடிக்கும். வீடு வாங்க யோகம், வாகனம் எடுக்கிறதுக்கான யோகம், வீடு இடமாற்றத்தில் மகிழ்ச்சி, அலுவலகத்துக்கு திரும்ப போனதில் மகிழ்ச்சின்னு இருக்கும். அரசியல் சாதகமான சூழலை உங்களுக்கு உருவாக்கும், முன்னிலைப்படுத்துவாங்க உங்களை. அது தவிர அரசு வழி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் விளைவித்த பொருள் கூடுதல் விலைக்கு போகிறதுல மகிழ்ச்சி இருக்குது, கடன் அடைபடும். விளைநிலங்களில் நீர் பெருகிறதுல மகிழ்ச்சி இருக்கும். அந்த சூழல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்க. ஏன்னா சந்திரன் போகிற பாதையெல்லாம் சிறப்புக்குரியதாக இருக்கு. விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அனுசத்தில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியும், கேட்டில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல புதிய முயற்சிக்குண்டான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு. இப்படியே போட்டு வச்சுட்டு இருந்தா என்ன பண்றதுங்க, இது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்றாங்க. முயற்சி எடுப்பீங்க. தாமதப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அந்த தாமதம் நீங்கி உங்களுடைய கூடுதல் முயற்சியால அந்த காரிய சித்தி ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வாரம் கொடுக்கும். ஆக பகீரத பிரயத்தனத்தினால காரிய வெற்றிக்கு உண்டான வாரமாக இந்த வாரம் இருக்கும். இறையோட துணையில மூலத்தில் பிறந்தவங்க முருக கடவுளையும், பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கொண்டக்கடலை மாலை கொடுத்து நெய்தீபம் ஏற்றி முல்லை மலர் கொடுத்து வழிபடலாம். கொண்டக்கடலை பிறருக்கு தானம் கொடுக்கலாம். உத்திராடத்தில் பிறந்தவங்க பைரவரையும் கும்பிடுங்க. இந்த ஏழரசனினுடைய தாக்கத்தை சனிக்கே குருவான பைரவர் தீர்ப்பர். வெண்பூசணியில் தீபம் ஏற்றி வழிபடலாம். மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு 3 இடத்துல வடக்கு முகமாக போட்டு மாலை 6 to 7 எப்பவுமே நல்லது. எல்லா நாளும் அதில் சனிக்கிழமைகளில் வழிபடலாம், இன்னைக்கும் வழிபடலாம். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். எப்பவுமே அந்த அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிற வகையில் 9ல் குரு, 11ல் சனி, இது ஒரு சிறப்புக்குரிய இடம் தான். புதனும் சுக்கிரனும் 6, 8ல் மறைஞ்சிருக்கிறது சிறு சிறு தடைகள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கும். ஆனாலும் சனியோட நிலை, குருவோட நிலை, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை ஏமாத்துறவங்கள நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த வாரம் அப்படிப்பட்ட சூழல். இன்னைக்கு ஜென்மத்தில் சந்திரன் இருக்கும். முகஸ்துதி பண்றவங்கள கண்டுபிடிச்சிருவீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது, உங்களை சரியில்லாதவங்களை விட்டு ஒதுங்கி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவோணத்தில் பிறந்தவங்க முருகனையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரும் வழிபடுங்க. வடமாலை சாற்றி வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இன்னைக்கும் நாளைக்கும் மறைமுக சத்துருக்கள்னால செலவுகள் கூடுதலாகும். ஒருத்தங்க கூடவே இருந்துட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய செலவு வச்சு உங்களை லாக் பண்ணி விட பார்ப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அது என்ன ஏது எங்கே எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். முழுசா ஒருத்தையும் நம்பக்கூடாது. அப்படி நம்பி போகிறவங்க தான் நிறைய இழப்பை சந்திச்சுட்டாங்க. ஆக இன்றும் நாளையும் விரயங்கள் கூடுதலாக பார்க்கும், வீண் விரயங்கள். அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னா நேரடியாக களத்தில் இறங்கணும். நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இமேஜ் போயிருன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்புறம் சொத்துலாம் போயிடுச்சுன்னா அப்புறம் இமேஜ் போகிறத விட சொத்து போகிறது ரொம்ப பெரிய பாதிப்பு. அப்படியெல்லாம் ஒன்றும் போகாது. கீழிறங்கி உயர் பதவியில் இருக்கிறவங்க கீழிறங்கி வேலை செஞ்சால் 4 பேர் நம்மளை பாராட்டத்தான் செய்வாங்க.
டேய் எவ்வளவு கௌரவம் இல்லாமல் இருக்காருடா அவர் அப்படின்னு. பணக்காரங்களா இருந்துட்டு இப்படி இருக்காங்க, அவ்வளவு உயர் பதவியில் இருந்தவர் இப்படி இந்த அளவுக்கு இறங்கி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எம்எல்ஏ பஸ் ஏறி போய் பார்க்க சொல்லுங்க, மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு சமமா உயர் நிலையில் இருக்கிறவங்க நமக்கு சமமா போனா பிடிக்கும்னு இருக்கும். ஒரு கலெக்டர் பஸ்ல போய் பார்க்கட்டும், அது மக்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நமக்கு இணையா மற்றவங்க, நம்மளுக்கு விட உயர்ந்த நிலையில் உள்ளவங்க நமக்கு இணையா இருந்தால் நல்லா இருக்குன்னு பிடிக்கும். ஆனாலும் மறைமுக சத்துருக்கள் உங்களுக்கு செலவினங்களை ஏற்படுத்துவாங்க இந்த 2 நாட்கள். அப்புறம் ஜென்மத்துக்கு வரும்போது, அதுக்கப்புறம் வரும்போது அது சரியாயிடும். ஆனால் 7 இருக்கிற புதனும் 5க்கு அதிபதி, 9க்கு அதிபதி 5ல் இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பாங்க. குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். பலமான ஒரு நிலையை இன்னைக்கு ஏற்படுத்த வைக்கும். ஒருத்தரால முடியாத விஷயத்தை உங்களுக்கு முடிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா சந்திரனை செவ்வாய் பார்க்குது, குருவும் பார்க்குது. சந்திரமங்கல யோகம், குரு சந்திர யோகம், இதெல்லாம் ஏற்படும். கோச்சார வலிமை அதிகமா இருக்கு இன்னைக்கு. உங்களுக்கு நினைக்கிற காரியம் நினைச்சபடி நடக்கும். இன்னைக்கு நாளைக்கு அடுத்த நாள், நாளைக்கு முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த நாள், அதாவது செவ்வாய் புதன் உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். இன்றும் நாளையும் கூடுதல் லாபம், நன்மைகள், நல்ல செயல்கள், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதற்கப்புறம் வந்தாலும் அது சுப செலவாக தான் வரும், அசுப செலவாக இருக்காது. அப்புறம் 2 நாட்கள், 4 நாட்களுக்கு அப்புறம் 2 நாட்கள் வியாழன் வெள்ளியும் சிறப்புக்குரிய சந்தர்ப்பம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. ஆக இந்த வாரத்தில் உங்களுக்கு இன்றும் நாளையும் மிகச்சிறப்பும், அதற்கப்புறம் சுப செலவுக்குரிய சிறப்பும், அதன் பின்னும் சிறப்பும் சொல்லக்கூடிய இந்த வாரம் சிறப்புக்குரிய வாரமாக அமையும். மேன்மைகளுக்குண்டான வாரமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒருபடி மேலே வரும். விரோதமாக இருந்தவங்க நெருங்கி வருவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்காதவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் அதை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த சூழலில் உங்களுக்கும் அந்த காரியமாகும் போது ஒத்து போய்க்கணும். பூரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், ரேவதியில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.